ஒரு காலேஜுக்கு அட்மிஷனுக்காக போயிருக்கீங்க. மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஒருத்தர் லேட்டாக வந்திருக்கிறார். வந்து என்ன சொன்னாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஆர்டர் படி வரிசையாக வைக்க சொல்லியிருக்காங்க. தே ஹாவ் டோல்டு, அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தே ஹாவ் ஆஸ்க்டு, அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். தே ஹாவ் இன்ஸ்ட்ரக்டட் அஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. தே ஹாவ் இன்ஸ்ட்ரக்டட் அஸ் டு அரேஞ்ச் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் இன் அன் ஆர்டர். எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வாக்கியம் பாருங்களேன். எல்லா லக்கேஜையும் இங்கே வரிசையாக வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். இந்த கேட்டுக்கொள்ளுதலுக்கு ஆஸ்க்டு. தே ஹாவ் ஆஸ்க்டு அஸ் டு கீப் ஆல் லக்கேஜ் இன் அன் ஆர்டர். லக்கேஜஸ்ன்னு சொல்லக்கூடாது, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. லக்கேஜ் தான் ப்ளூரல், சிங்குலர் எல்லாத்துக்குமே. எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஆர்டர் படி வைங்க. தே ஹாவ் இன்ஸ்ட்ரக்டட் அஸ் டு அரேஞ்ச் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் இன் அன் ஆர்டர். இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் உருவாக்குவோம். எல்லா ஃபைல்ஸையும் இங்கே கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார்கள். அறிவுறுத்துறதுக்கு அட்வைஸ். தே ஹாவ் அட்வைஸ்ட் அஸ், அவங்க நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்க. டு பிரிங் ஆல் ஃபைல்ஸ் ஹியர், எல்லா ஃபைல்ஸையும் இங்கே கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார்கள். நெக்ஸ்ட்டு, எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஓகே, அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்ஸை எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். வாட் இஸ் த ஆர்டர்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வாட் இஸ் த ஆர்டர்? இன்னும் எலாபரேட்டிவாக கேட்கலாம், வேறு மாதிரி கேட்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவுடைய லிங்க் இருக்குது, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகும். சேனல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.